عَمَّ يَتَسَاءَلُونَ عَنِ النَّبَإِ الْعَظِيمِ الَّذِي هُمْ فِيهِ مُخْتَلِفُونَ كَلَّا سَيَعْلَمُونَ ثُمَّ كَلَّا سَيَعْلَمُونَ. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய முன்மாதிரியாக அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு தந்தருள் புரிந்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆன்மீக தலைவர்களாக திகழக்கூடியவர்கள் என்பதோடு மாத்திரமல்லாமல் ஒரு மிகப்பெரிய இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் ஆட்சித் தலைவராகவும் திகழ்ந்திருக்கிறார்கள். இன்று பலவிதமான கொள்கை கோட்பாடுகளிலும் பலவிதமான அரசியல் பிரிவுகளிலும் இருக்கக்கூடியவர்கள் பலவிதமான உடை நடை பாவனைகளோடு இருப்பதை நாம் பார்க்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் என்னென்னும் நிலவட்டுமாகும். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க ஜும்ஆவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் அனைவரும் இந்த இடத்திலே ஒன்று குழுமிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய முன்மாதிரியாக அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு தந்தருள் புரிந்திருக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அனைத்து துறைகளிலும் எல்லா விதமான முன்மாதிரிகளையும் நமக்கு தந்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆன்மீக தலைவர்களாக திகழக்கூடியவர்கள் என்பதோடு மாத்திரமல்லாமல் ஒரு மிகப்பெரிய இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் ஆட்சித் தலைவராகவும் திகழ்ந்திருக்கிறார்கள். அந்த ஆட்சித் தலைவர் என்ற நபிகளாரின் வாழ்க்கையிலே இன்று கூட வாழக்கூடிய எல்லா ஆட்சித் தலைவர்களுக்கும் மிகப்பெரிய முன்மாதிரிகளை நபிகள் நாயகம் வழங்கியிருக்கிறார்கள். பொதுவாக ஒரு மனிதனுடைய உடை நடை பாவனையை வைத்து அந்த மனிதனுடைய எண்ணக்கருக்கள் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை அறிந்து கொள்ளலாம். இன்று பலவிதமான கொள்கை கோட்பாடுகளிலும் பலவிதமான அரசியல் பிரிவுகளிலும் இருக்கக்கூடியவர்கள் பலவிதமான உடை நடை பாவனைகளோடு இருப்பதை நாம் பார்க்கிறோம். மிகப்பெரிய ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தங்களுக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை அமைத்து கொண்டு தாங்கள்தான் மக்களின் தலைவர்களாக அறிமுகப்படுத்தி கொண்டு தனக்கென்று புகழ் பாடக்கூடிய ஒரு கூட்டத்தாரை உருவாக்கி கொண்டிருப்பதை பொதுவாக ஆட்சி தலைவர்களுடைய வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். ஒரு ஆட்சி தலைவன் ஒரு பயணத்தை மேற்கொள்வதாக இருந்தால் அவனுக்கு பின்னால் 10 வாகனங்கள் செல்லக்கூடிய நிலையிலும் தரை பயணத்தில் மாத்திரமல்லாமல் அவர்கள் ஒரு ஹெலிகாப்டரில் பயணிப்பதாக இருந்தாலும் வானத்திலே பயணிப்பதாக இருந்தாலும் அதற்கென்று கூட பலவிதமான விமானங்களை பயன்படுத்தக்கூடிய நிலைகளை நாம் பார்க்கிறோம். அதற்கெல்லாம் மாற்றமாக மக்களோடு மக்களாக இருந்து பணிபுரியக்கூடிய ஒரு ஆட்சி தலைவனை நம் சமூகத்தில் இருப்பவர்கள் பார்க்கின்ற நேரத்தில் வியப்படைகிறார்கள். இப்படியும் ஆட்சித் தலைவர்கள் இருப்பார்களா? மக்களோடு மக்களாக இருந்து செயல்படுவார்களா
மக்களோடு சாதாரணமான நிலையில் ஏழை மக்கள் மத்தியிலே ஆட்சி தலைவர்கள் உருவாகுவார்களா என்று வியப்படைந்து நாம் தற்போது காணுகின்ற காட்சிகளை பார்த்து இப்படித்தானே ஒரு ஆட்சி தலைவன் இருக்க வேண்டும் என்று புகழ் மாலையை சூட்டிக் கொண்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையில் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சரியான வாழ்க்கை வரலாற்றை அறிந்திருக்கக்கூடியவர்கள், ஒரு ஆட்சி தலைவனாக இருந்தால் அவன் மக்களோடு மக்களாகத்தான் இருந்து ஆக வேண்டும், தனக்கென்ற ஒரு தனி இடத்தை வைத்துக் கொள்ள முடியாது, எல்லா சந்தர்ப்பத்திலும் மக்களோடு இரண்டர கலந்திருக்க வேண்டிய ஒரு நிலையில் அவன் இருக்க வேண்டும் என்பதை ஒரு பாடமாக படித்துக் கொள்வார்கள். அந்த அல்லாஹ்வின் தூதருடைய வரலாற்றில் பாடம் படிக்கக்கூடியவர்கள் இந்த காட்சிகளை பார்த்து வியப்படைவதற்கு எதுவும் இருக்காது. அந்த அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக சாதாரணமான நிலையில் இருந்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு இருப்பாங்க என்று சொன்னால், இதை அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். மா ருஇய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஅகுலு முத்தகியன் கத்து. நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாய்ந்து கொண்டு சாப்பிடுவதை ஒருபோதும் பார்த்ததில்லை. வலா யதஉ அகீபஹு ரஜுலானி. நபிகள் நாயகத்திற்கு பின்னால் 2 பேர் அடியொற்றி நடப்பதையும் நான் ஒருபோதும் பார்த்ததில்லை. நபிகள் நாயகம் இப்படி நடந்து வரும் பொழுது ரசூலுல்லாவுக்கு முன்னும் பின்னுமாக இருந்து கொண்டு, ரசூலுல்லாவை காவல் காத்து கொண்டு, ரசூலுல்லாவோட சேர்ந்தவாறு அப்படியே நடக்கக்கூடிய நிலையில நான் யாரையும் பார்த்ததில்லை. அவ்வளவு சாதாரணமான நிலையில்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பார்கள் என்று அறிவிக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். ஒரு ஆட்சி தலைவர், ஒரு ஆன்மீக தலைவர் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் தற்காலத்தில் இருப்பார்கள்? ஆன்மீக தலைவர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும், அவர்களோடு நெருங்கி பழகுவதாக இருந்தாலும் சந்திப்பதாக இருந்தாலும் பலவிதமான சிரமங்களுக்கு மத்தியில் நேர காலங்களை ஒதுக்கி சந்திக்க வேண்டிய ஒரு நிலை. இதே தான் ஆட்சி தலைவருக்கும் இருக்குது. ஆனால் ரசூலுல்லாஹ் எப்படி இருந்திருக்கிறாங்க? சாதாரணமாக இருந்திருக்கிறாங்க. தன்னை சந்திப்பதாக இருந்தா, தன்னை நெருங்குவதாக இருந்தா பக்கத்தில் ஒட்டி யாரும் இருந்து தடுக்கக்கூடிய நிலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வைக்கவில்லை என்றதை நாங்கள் பார்க்குறோம். இன்னும் சொல்வதாக இருந்தால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அவையில் அமர்ந்திருந்தால் யார் அல்லாஹ்வின் தூதர் என்றே விளங்காது. ரசூலுல்லாஹ்வுடைய உடையில வித்தியாசம் காட்ட மாட்டாங்க, நடத்தையில வித்தியாசம் காட்ட மாட்டாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த முக தோற்றத்தில் வித்தியாசம் காட்ட மாட்டாங்க. தன்னிடம்தான் சர்வாதிகாரம் இருக்கிறது, தன்னிடம்தான் இந்த முழு மக்களுடைய ஆணையம் இருக்கிறது என்ற அந்த பெருமை நபிகள் நாயகத்திடம் இருக்காது. சர்வ சாதாரணமாக இரண்டர கலந்திருப்பாங்க. ஒரு முறை ஒரு கிராமவாசி வருகிறார், வந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அங்கு இருக்கக்கூடிய மக்களிடம் கேட்கிறார். சும்ம காலலஹும் ஐயுக்கும் முஹம்மதுன் வன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தகியு பைன லஹ்ரானைஹிம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு முன்னாடி பள்ளிவாசலில் அப்படி சாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த கிராமவாசி வந்து கேட்கிறாரு, உங்களில் முஹம்மது என்பவர் யார் என்று கேட்கிறார். அப்ப எவ்வளவு சாதாரணமா இருந்திருக்கிறாங்கன்னு பாருங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபித்தோழர்கள் சொல்றாங்க, ஹாதர் ரஜுலுல் அபியலு, இந்த சிவப்பு மனிதர் இருக்கிறாரே, அல் முத்தகியு, இதோ சாய்ந்து கொண்டிருக்கிறாரே, அவர்தான் அல்லாஹ்வின் தூதர் என்று சொல்றாங்க. அப்ப இந்த கிராமவாசி வந்து சில கேள்விகள் கேட்கிறார். நான் சில கேள்வி கேட்பேன். இன்னி சாயுலுக்க ஃபமு சத்திது அலைக்க ஃபில் மஸ்அலதி. நான் சில கேள்வி கேட்பேன், உங்களுக்கு அது கஷ்டமா கூட இருக்கலாம், ஆனா எனக்கு ஆன்சர் வேணும். ஃபலா தஜிது அலைய ஃபி நஃப்ஸிக, நான் இந்த கேள்வி கேட்பதனால் என் மீது நீங்க சங்கடம் எல்லாம் பற்றக்கூடாது என்று சொல்லும் பொழுது ரசூலா சொல்றாங்க, சல அம்மா பதாலக்க, உன்னிடம் என்ன இருக்குதோ அதை நீ கேள்வியா கேளு என்று கேட்கும் பொழுது அவர் கேட்கிறார், அஸ்அலுக பி ரப்பிக வ ரப்பி மின் கபலிக, உம்முடைய இறைவன் மீது அதே போன்று உமக்கு முன்னாடி இருந்து இறைவன் மீது ஆணையாக நான் கேட்கிறேன், அல்லாஹு அர்ஸலக இலன்னாசி குல்லிஹிம், அல்லாஹ்தானா உங்களை மனிதர் குலத்து அனைவருக்கும் தூதுவராக அனுப்பி இருக்கிறான் என்று கேள்வி கேட்க ரசூல் ஆம் என்றாங்க. திரும்ப அவர் கேட்கிறாரு, அனஸ்அதுக பில்லாஹி அல்லாஹு அமரக அன் நுஸல்லிய ஸலவாத்தில் ஹம்ஸி ஃபில் யௌமி வல் லைலதி, ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழணும் என்று சொல்லி அல்லாஹ் தான் கட்டளை இட்டு இருக்கிறானா? ரசூலா ஆம் என்று சொல்றாங்க. அதே போன்று ஜகாத்தை கொடுக்குமாறு அல்லாஹ்வா கட்டளை இட்டு இருக்கிறான் என்று சில கேள்விகளை கேட்டு பதில் எடுத்துக்கொண்டு போறாரு.
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மார்க்கத்தை விளங்கணும் என்று தான் வர்றாரு. கிராமவாசி வேற, ஒரு பிரமுகரும் அல்ல. ஒரு பிரமுகர் சந்திக்க வருவதாக இருந்தால் சாதாரணமாக சந்திச்சுட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தப்படலாம். ஏண்டா பிரமுகர்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படும். இவர் தன்னுடைய கூட்டத்தாருக்காக வேண்டி தூது செய்தி அனுப்பப்பட்ட ஒருவர். இந்த முகமது என்ற ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவர் சொன்னது உண்மையா இல்லையாண்டு நீங்க போய் கொஞ்சம் விசாரிச்சுட்டு வாங்க. அவர் சொல்வது உண்மையாக இருந்தால் நாங்கள் எல்லாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வோம் என்ற அடிப்படையில் தான் இந்த லிமாம் இப்னு ஷஅபலா என்று சொல்லக்கூடிய ஒருவர் அனுப்பப்படுகிறார் தன்னுடைய குலத்தார் சார்பாக. அவர் தான் வந்து ரசூல்லாவை யாருன்னு கேட்குறாங்க. ரசூல்லா தன்னை மக்களோடு வித்தியாசப்படுத்தி காட்டினாங்களா, இரண்டரை கலந்து இருந்தாங்களா, எப்படி இருந்தாங்கன்றத பாருங்க. இதான் ஆட்சி தலைவர்களுக்கு இருக்க வேண்டிய பண்பு. அது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரணமாகவே தன்னுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறாங்க. அதே போன்று இன்னொரு சம்பவம், ஜாபிர் இப்னு சமுரா என்று சொல்லக்கூடிய நபித்தோழரிடம் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. என்ன கேட்கிறார்? சிமாக் இப்னு ஹரப் கேட்கிறார், அகுந்த துஜாலிசு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க அல்லாஹ்வின் தூதரோடு மஜ்லிஸ்களில் அமர்ந்து இருக்கிறீங்களா, ரசூலுல்லாஹ்வுடைய அவைகளில் உட்கார்ந்து இருக்கிறீங்களான்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார், நான் கசீரன், ஆமா பல வாட்டி நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அமர்ந்து இருக்கிறேன். கான லா யகூமு மினல் முஸல்லாஹு அல்லதி யுஸல்லி ஃபீ சுப்ஹ, ரசூலுல்லாஹ் சுபஹ் தொழுதா அந்த சுபஹ் தொழுந்த நேரத்துல இருந்து முஸல்லால இருந்து எழும்ப மாட்டாங்க. அபில் கதாத், அவன் ரசூலுல்லாஹ் காலை பொழுதை அடையின நேரத்தில் சூரியன் உதிக்கும் வரைக்கும், அத்தா தத்லுவா ஷம்சு, சூரியன் உதிக்கும் வரைக்கும் அந்த முஸல்லால இருந்து எழும்ப மாட்டாங்க. ஃபைதா தனதி ஷம்சு, சூரியன் உதித்து விட்டால் காம, ரசூலுல்லாஹ் எழும்பிட்டு போயிடுவாங்க. வகானு யதஹத்தஸூன ஃபயஹுதுன ஃபி அம்ரில் ஜாஹிலியா, அந்த நேரத்தில் சூரியன் உதிக்கும் வரைக்கும் நாங்கள் ஜாஹிலியா காலத்தில் என்னென்னலாம் பேசி கொண்டிருந்தோமோ, என்னென்னலாம் செஞ்சு கொண்டிருந்தோமோ அதை பற்றி நாங்கள் கதைத்து கொள்வோம். ஃபயல் ஹக்கூன, நாங்கள் அதை நினைத்து சிரிப்போம். ஃபயதபஸம, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதை பார்த்து நாங்கள் சொல்றதை கேட்டு புன்னகையிடுவார்கள், ரசூலுல்லாவும் சிரிப்பாங்க என்று வருது. ரசூலுல்லாஹ் சுபஹ் தொழுறாங்க. ரசூலுல்லாவுடைய வழக்கம் என்னன்னா சூரியன் உதிக்கும் வரைக்கும் தொழுத இடத்துல இருப்பாங்க. அந்த இடத்துல இருந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திக்ருகளில் ஈடுபடுவாங்க. அந்த நேரத்தில் சஹாபாக்கள் அவங்களோட தொழுகை கடமையை நிறைவேற்றிட்டு ஜாஹிலியா பேச்சுவார்த்தை பேசுவாங்களாம். அந்த காலத்தில் நடந்த சம்பவங்களை நினைவு கூறுவார்களாம், சிரிப்பார்களாம். இதெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்து ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, நான் இங்கே தியானத்தில் இருக்கிறேன், நீங்கள் தேவையில்லாத கதையெல்லாம் கதைக்கிறீங்க, சிரிக்கிறீங்க பள்ளி வாசல்ல, இது டிஸ்டர்பாக இருக்குதா இல்லையா, இப்படி செய்யலாமா என்று சொல்லி அவர்களை கண்டிக்காமல் அந்த மக்களோடு சாதாரணமாக பொதுமக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அவங்க சிரிக்கிற அந்த சிரிப்பில் ரசூலுல்லாவும் பங்கெடுத்து, ரசூலுல்லா திக்ரில் இருந்தாலும் அந்த சிரிப்பில் என்ன செய்கிறாங்க, பங்கு பெறுறாங்க. இதுதான் அல்லாஹ்வின் தூதர். பொதுமக்களோடு பொதுமக்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டரை கலந்திருக்கிறார்கள் என்பது இதன் மூலமும் தெரிகிறது. இதே நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆட்சி தலைவராக இருந்திருக்கிறாங்க. உலகத்தில் 1/3 நிலப்பரப்புக்கு ஆட்சி அதிகாரம் செலுத்தக்கூடிய அளவுக்கு ரசூலுல்லாவுடைய அந்த அதிகாரம் இருந்தது. அந்த நிலையில் இருந்த அல்லாஹ்வின் தூதர் இவ்வளவு சாதாரணமாக இருந்தாங்கன்றதை நாங்கள் பார்க்குறோம். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு மையவாடியில் ஒரு கபரை கடந்து செல்றாங்க. மர்ரன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி இம்ராத்தின் தபகி, இந்த கபரின், தனது ஒரு கபரொண்டுக்கு பக்கத்தில் இருந்து ஒரு பெண்மணி அழுது கொண்டு இருப்பதை பார்த்து ரசூலுல்லாஹ் அந்த இடத்தை கடந்து போகும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இத்தகில்லாஹ வஸ்பிரி, நீ அல்லாஹ்வை அஞ்சிக்கொள், பொறுமையாக இரு. கபரில் ஒருத்தர் அடக்கம் செய்யப்பட்டுட்டாரு, இதை நினைச்சு காலம் முழுக்க அழுது கொண்டிருந்தா சரி வருமா? நீ பொறுமையை காக்க வேண்டும், அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். சில வேளை அந்த பெண்மணி ஒப்பாரி வைத்து கூட அழுது இருக்கலாம். அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுமாறு அறிவுரை சொல்லி இருக்கலாம். அந்த பெண்மணி ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இலைக்க அன்னி, உன் வேலையை நீ பார்த்துட்டு போ. ஃபைன்னக லம் தசுப் பி முசீபத்தி, என்னுடைய முசீபத் எனக்கு ஏற்பட்ட மாதிரி உமக்கு ஏற்படவில்லை. வலம் தாரிஃபு, ரசூலுல்லாஹ் யாரென்று தெரியாத காரணத்தினால இப்படி ஒரு வார்த்தையை அந்த பெண்மணி சொல்லிவிட்டார். உடனே அந்த பெண்மணிக்கு சொல்லப்படுது, இன்னஹு நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வந்து இப்போ உங்களோட பேசிட்டு போனது அல்லாஹ்வின் தூதர், நீங்க தெரியாம வாயை விட்டுட்டீங்க என்று சொன்ன உடனே அந்த பெண்மணி வர்றாங்க. ஃபாத்தத் பாபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
ரசூலுல்லாவுடைய வீட்டு வாசலுக்கு பக்கத்தில் வந்து அந்த பெண்மணி நிற்கிறாங்க. ஃபலம் தஜித் இந்தஹு பவ்வாபீன். அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டில் மெய்க்காவலர்கள் யாரும் இருக்கவில்லை. எந்த மெய்க்காவலர்களும் இல்லாத ஒரு அரண்மனை. அந்த அரண்மனை எப்படிப்பட்ட அரண்மனை? ஒரு குடிசை, ஒரு சிறிய ஒரு ஓலை வீடு. அந்த வீட்டுக்கு கதவு வாசலும் கிடையாது. ஒரு பாயை தான் என்ன செய்வாங்க, கதவாக பயன்படுத்திக் கொள்வாங்க. அந்த வீட்டு வாசல்ல மெய்க்காவலர்கள் இல்லாத நிலையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த பெண்மணி சந்திக்கிறாங்க. அப்பதான் அந்த பெண்மணி ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, லம் ஆரிஃபுக, நீங்க யாருன்னு எனக்கு தெரியல, அதனால தான் இப்படி வார்த்தையை சொன்னேன்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னம சப்ரு இந்த சிதுமத்தில் ஊலா, சபுர் என்பது ஆரம்ப நிலையில வரணும், லேட்டா வந்து வேலை இல்லை. ஃபர்ஸ்ட்டுக்கே நீங்க என்ன செய்யணும், ஒரு இழப்பு வந்தா சபுரை மேற்கொள்ளணும். அந்த நேரத்தில் நீங்க தடுமாறி வார்த்தையை விட்டுட்டு எல்லா காயமும் ஆறி போன உடனே இப்ப பொறுமையா இருக்கிறேன்னு சொன்னா சரி வராது. ஆரம்ப நேரத்திலே பொறுமை வந்துடணும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. என்ன மாதிரி ஒரு சம்பவம் என்று பாருங்க. அல்லாஹ்வின் தூதர் பந்தா காட்டி கொண்டு திரிந்த ஒருத்தரா இருந்தா, அந்த பெண்மணி ரசூலுல்லாஹ் கடந்து செல்லும் போதே இது யாரென்று விளங்கி இருப்பாங்களா இல்லையா? தான் ஆன்மீக தலைவராக இருந்து தன்னுடைய போர்வையை சுமந்து கொள்வதற்கு ஒரு பரிவாரமே தேவை என்று சொன்னார். அல்லது ஜபமாலைகளை களத்தில் தொங்கவிட்ட நிலையில் அல்லாஹ்வின் தூதர் ஒரு விதமான கோலமாக அவர்கள் இருந்திருந்தால் ரசூலுல்லாஹ் அப்பவே இனம் கண்டிருப்பாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கடந்து போகும்போது கூட இது ஒரு ஆன்மீக தலைவர், இறுதி தூதர், ஒரு ஆட்சி தலைவர், மாபெரும் சாம்ராஜ்யத்தின் ஒரு ஆட்சி தலைவர் என்பது கூட விளங்காத நிலையில ஒரு பெண் ஓம் வேலையை நீ பார்த்துட்டு போண்டு சொல்ற அளவுக்கு அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு சரளமான வாழ்க்கையா இருந்திருக்குது, எப்படிப்பட்ட ஒரு இயல்பான வாழ்க்கையா இருந்திருக்குது, எவ்வளவு பெரிய ஒரு படிப்பினு பாருங்க. அந்த பெண்மணி கவலைப்படுறா. உடனே ரசூலுல்லாஹ்விடம் நான் மன்னிப்பு கேட்கணும் என்று வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க என்ன எண்ணத்துல வந்திருப்பாங்க. இந்த செய்தியில ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டு வாசல்ல மெய்க்காவலர்கள் இருக்கவில்லை, பாதுகாவலர்கள் இருக்கவில்லை என்று ஏன் அறிவிக்கப்படுகிறது? அவங்க அப்படிதான் எதிர்பார்த்து வந்திருப்பாங்க. அவர் ஆட்சி தலைவர், ஒரு இறை தூதர், ஆன்மீக தலைவர், எப்படிப்பட்ட பாதுகாப்பெல்லாம் இருக்கு, நான் எந்த மாதிரி பெர்மிஷன் கேட்டு உள்ள நுழைய வேண்டி வருமோ தெரியாது என்று நினைச்சு அல்லாஹ்வின் தூதருடைய அந்த கம்பீரத்தை நினைச்சு பயந்து போய் அந்த ஒரு எண்ணத்துல வந்தவங்களுக்கு எதுவுமே அங்க தெரியல, எதுவுமே தென்படல. ஆச்சரியப்படுறாங்க, என்னப்பா இது பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தின் தலைவராக இருக்கிறாரு, சாதாரணமா வீடு கிடக்குது, வாசல் கதவு கூட இல்லாத நிலையில எப்படிப்பட்ட ஒரு நிலை என்று சொல்லி அவங்க ஆச்சரியப்படுறாங்க. இந்த ஆச்சரியம் தான் நம்ம வந்து என்ன செய்யணும், புகழணும். இதுதான் உண்மையான ஆச்சரியம், இதுதான் உண்மையான புரட்சி. இந்த புரட்சியை தான் இஸ்லாமியர்கள் கொண்டாடணும். எதையா கொண்டாடுறாங்க நம்ம ஆக்கள்? அல்லாஹ்வின் தூதரை சரியா வாசிக்காததுனால, அல்லாஹ்வின் தூதருடைய வரலாறு சரியா ஊடுருவாததுனால ஏதோ ஒன்றை பார்க்குறாங்க, உடனடியாக ஆச்சரியப்படுறாங்க. எந்த ஒரு நீங்க காணக்கூடிய ஒரு சரளமான ஆட்சி தலைவரே வச்சுக்கோங்க, பக்கத்தில் 2 பேர் இருப்பானா இல்லையா? கூர்ந்து கவனிப்பான், கழுகு பார்வையை பார்த்து கொண்டு எவனாவது வருவானா, எதையாவது பண்ணுவானா, தாக்கி விடுவானா, கழுகு பார்வை பார்க்கிறானா இல்லையா? பக்கத்தில் ஒட்டி கொண்டு இருக்கிறானா இல்லையா? அந்த நிலை ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்துச்சா? இருக்கல. எப்படிப்பட்ட தலைவர்! இத்தனைக்கும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலை எப்படிப்பட்ட நிலை தெரியுமா? வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 2 போர்களை சந்திப்பார்கள். மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செஞ்ச நாள்ல இருந்து 10 வருஷ காலத்துல 20க்கும் மேற்பட்ட போர்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். வருஷத்துக்கு 2 போரண்டா எப்படிப்பட்ட ஒரு எதிரிகள் ஒரு கூட்டமா சேர்ந்து ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக சூழ்ச்சி செய்து கொண்டிருந்திருக்கிறார்கள். எந்த நேரத்திலும் ஒரு போர்த்தியை மூட்டுவதற்கு தயாராக இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதரை கொலை செய்தாவது இந்த இஸ்லாத்தின் ஜோதியை அணைத்து விடலாம் என்று கங்கணம் கட்டினார்கள். அந்த நிலையில் கூட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு பாதுகாவலரை வைக்கலன்னா இதுதானே ஆச்சரியம், இதுதானே உச்சகட்ட ஒரு தலைவருடைய உண்மையான ஒரு தன்மையாக இருக்கிறது. இதை நாங்கள் புகழணும். அடுத்ததா பாருங்க அன்பிற்குரியவர்களே, எந்த அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னா, உத்தியன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரஜுலின் தர்அது ஃபராஹிசுஹு, ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொண்டு வரப்படுகிறார். அந்த மனிதர் நடுங்கிக் கொண்டு இருக்கிறார், நடுங்கிக் கொண்டு இருக்கிறார். ரசூலுல்லாஹ் கிட்ட கொண்டு வந்த உடனே ரசூலுல்லாஹ்வை கண்ட உடனே அவர் நடுங்கிறார். ஒரு பெரிய ஒரு தலைவர் கிட்ட நம்மளை கொண்டாந்து வச்சுட்டாங்க,
என்ன ஆக போகுதோ, ஏது ஆக போகுதோ, விசாரணைகள் நடத்தப்படுமோ, தண்டனைகள் கிடைத்து விடுமோ, நம்மளை திட்டிருவாங்களோ, ரொம்ப அச்சத்தோடு அவர் நடுங்கிறாரு. ரசூல் அவருக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஹவ்வின் அலைக்க, முதல்ல லேசா இருப்பான், சரளமா இருப்பான். ஃபைன்னமா அன இப்னு இம்ராத்தின் மின் குறைசின், நான் ஒரு குறைசி பெண்ணுடைய ஒரு மகனாக இருக்கிறேன். எப்படிப்பட்ட ஒரு மகன்? கான தஅகுலுல் கதீதத ஃபி ஹாதில் பத்ஆஹி, ஒரு பேரித்தம்பழத்தின் உலர்ந்த இறைச்சியை சாப்பிடக்கூடிய ஒரு குறைசி பெண்ணின் மகனாக நான் இருக்கிறேன். உலர்ந்த இறைச்சி சாப்பிட்டு தானப்பா என்னுடைய தாயும் வளர்ந்திருக்கிறாங்க, நானும் அப்படித்தானப்பா வளர்க்கப்பட்டிருக்கிறேன். நீங்க ஏன் நடுங்கணும்? நானும் ஒரு உங்களை போன்ற ஒரு சாதாரண மனிதர் தான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுரை கூறுகிறார்கள் என்று சொன்னா எப்படிப்பட்ட ஒரு நிலைன்னு பாருங்க. நானா உனக்கு நடுங்க சொல்ல, நீனா நடுங்கினா நான் பொறுப்பாண்டு கூட கண்டுகொள்ளாம போகலாம். நான் உனக்கு நடுங்க சொல்லலையே, நான் உனக்கு பயப்பட சொல்லலையே, நான் என்ன கண்டு நீ அச்சப்படணும் என்று சொல்லலையே, நீ அச்சப்படுறதுக்கு நான் என்னதுக்கு பொறுப்பென்று சொல்லி கண்டு கொள்ளாமல் சென்றால் கூட யாருக்கும் குத்தம் பிடிக்க முடியாது. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நிலையை மாத்துறாங்க. அப்படி இல்லை, ஏன் முன்னாடி சரளமா இருங்க, நான் உங்களுடைய தோழர். அல்லாஹ்வின் தூதர் சொன்ன வார்த்தை என்ன? தன்னை ஏற்றுக்கொண்ட சமூகத்துக்கு தொண்டர்கள் என்று சொல்லவில்லை, தோழர்கள் என்று சொன்னார்கள். அந்த அந்த சிந்தனையை உருவாக்கினது அல்லாஹ்வின் தூதர் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்கின சிந்தனை தான் இந்த சமத்துவம் என்ற சிந்தனை. அதை உண்டு பண்ணியவர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீ நானும் தோழர்கள். எப்படி தோழர்கள்? அஸ்ஹாபு அஸ்ஹாப் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு அஸ்ஹாப் என்று ஏன் சொன்னார்கள்? சீடர்கள் என்று கூட வார்த்தையை பயன்படுத்தலையே. படிக்கிறவங்க, என்கிட்ட படிக்கிறவங்க, என்கிட்ட கேட்கிறவங்க. வேற ஆக்கள் என்ன செய்வாங்கன்னா சிங்கள மொழியில வந்து ஸ்ராவக்கை வேண்டுவாங்க, செவியுறுபவர்கள் என்று. கேட்டு கேட்டு படிக்கிறவங்க என்று கூட பேர் வைக்கல பாருங்க. அந்தஸ்தில சமமாக்குறாங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த அந்தஸ்தில் சமம் என்பது எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் ஆக்குறாங்கன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆடு அன்பளிப்பு கொடுக்கப்படுது. ரசூல் அந்த ஆடை வந்து வளர்த்தாங்க. அன்பளிப்பா கிடைச்ச ஆட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மனிதர்களை, அது வந்து யஹ்மிலுஹா அர்பஅத்து ரிஜாலின், 4 மனிதர்களை சுமந்து செல்லக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் திரகத்தரமான ஒரு ஆடா இருந்துச்சு. ஆனா ரசூல்லா ஃபலம்மா அல்ஹௌ வஸஜதுல் லுஹா, லுஹாவுடைய நேரம் வந்தோடனே ரசூல்லா லுஹா தொழுறாங்க. உத்திய பித்தில்கல் கஸஅதி, ரசூல்லா கிட்ட அந்த ஆடு கொண்டு வரப்படுகிறது. ரசூல்லாக்கு கேட்குறாங்க, சாப்பாட்டுக்கு வழி ஒன்றும் இல்லை, என்ன பண்ண, இவரைத்தான் குர்பான் கொடுக்கணும்னு சொன்ன உடனே ரசூல்லா குர்பானை கொடுத்துருக்க, வேற வழி இல்லை, அதுதான் நமக்கு விருப்பமான ஆடு, நிறைய உதவி செய்யும், 4 பேரை சுமந்து போற அளவுக்கு தான் இருக்குது, சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னா என்ன பண்ண, அறுத்துற வேண்டியதான் அறுக்க சொல்றாங்க. அறுத்து பல பேரை ரசூலா தனியா சாப்பிட மாட்டாங்க. இன்னொரு பழக்கம் ரசூல்லாவுடைய, சாப்பிடும்போது யாராவது சேர்த்துக்கொள்வாங்க, வந்து சாப்பிடு, நீயும் வா நீயும் வா நீயும் பசி, அதாவது இருக்கிறவனை இல்லை இல்லாதவனை சேர்த்துக்கொள்ளணும். வாய்த்து பசிக்கு வழி இல்லாம, சாப்பிட்றதுக்கு வழி இல்லாம அலைவாங்க கொஞ்சம் பேர். அந்த மாதிரி யாராவது இனம் கண்டா நாங்கள் சாப்பிடும்போது அவங்களை என்ன செய்யலாம், கூட்டு சேர்த்துக் கொள்ளணும், நம்முடைய உணவை வந்து பங்கு கொடுக்கணும். ஒரு நல்ல பழக்கமா இல்லையா? ரசூலா சொல்றாங்க, பல பேரை கூட்டி வர சொல்றாங்க. ஃபலம்மா கசரு, நிறைய பேர் வந்துட்டாங்க. சாபாக்கள் எல்லாம் ரொம்ப பசியில வாடிக்கொண்டு இருந்தவங்க, சாப்பாட்டுக்கு ஒரு எங்கேயாவது ஒரு விருந்து கிடைச்சிச்சேன்னா அப்படி என்ன செய்வாங்க, அப்படியே சூழ்ந்து கொள்வார்கள். பலமா கசரு, நிறைய பேர் வந்தோடனே ரசூலா வந்து சுத்தி ஒரு சகன் அமைப்பு உள்ள மாதிரி தானே சாப்பிடுவாங்க. ஜஸா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலா முழங்கால் அடிச்சு உட்கார்றாங்க. சகன்ல வந்து சம்மாங்கொட்டி தானே உட்காருவோம், 6 பேர் இருந்தால் சம்மாங்கொட்டி உட்காரலாம். இது வந்து நிறைய பேர் வந்தோடனே இடம் இல்லையா, என்ன செய்வோம், முழங்கால் முட்டுக்கால் அடிச்சு உட்காருவோமா இல்லையா? ரசூலுல்லாஹ் முட்டுக்கால் அடிச்சு உட்கார்றாங்க, முழங்காலில் உட்கார்ந்து விடுகிறார்கள். அப்போ ஒரு ஆராபு கேட்கிறார், ஒரு கிராமவாசி கேட்கிறாரு, மாதிகில் ஜில்சத்து, இது என்ன நீ உட்கார்ற முறை, உங்களோட தகுதிக்கு இது நல்லம் இல்லையே, ஆட்சி தலைவர் ஆன்மீக தலைவர் இப்படி முழங்கால உட்காரலாமா, இது நல்லம் இல்லையே என்று சொல்லும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, இதுதாங்க ஒவ்வொரு தலைவரிடமும் இருக்க வேண்டியது, இதுதானுங்க ஒவ்வொரு ஆன்மீகவாதியிடமும் இருக்க வேண்டியது, இதுதானுங்க ஒவ்வொரு மார்க்கம் பேசக்கூடியவர்களிடமும் இருக்க வேண்டியது. அல்லாஹ்வின் தூதர் என்ன சொல்றாங்க தெரியுமா? இன்னல்லாஹ ஜஅலனி ஹப்தன் கரீமன், அல்லாஹ் என்னை ஒரு கண்ணியமான அடியானாகத்தான் ஆக்கி இருக்கிறான். வலம் யஜ்அல்னி ஜப்பாரன் அனீதன், அல்லாஹ் தஆலா என்னை
அடக்குமுறை செய்பவனாகவும் மமதை பிடித்தவனாகவும் ஆக்கவில்லை. சுப்ஹானல்லாஹ். எப்படி இப்போ முழங்கால் அடிச்சு உட்கார்ந்தா அது அது இழிவன்னு நினைக்கிறீங்களா? நான் மமதை பிடித்தவன் அல்ல. ஏன் என்னோட 2 பேர் மட்டும்தான் பக்கத்தில் வலது கை இடது கை மட்டும்தான் உட்காரணும் என்று சொல்றீங்களா? நான் அடக்குமுறை செய்பவன் அல்ல. எல்லாரும் வரட்டும், என்னோடு தோளோடு தோளாக உரசட்டும், என்னோடு சேர்ந்து சாப்பிடட்டும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. காரணம் நான் அல்லாஹ்வின் தூதர் என்றத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான வார்த்தைகள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எந்த நேரத்திலையும் ஜப்பாராக அடக்குமுறை செய்பவனாக ஒரு மமதை பிடித்த பெருமை அடிக்கக்கூடியவனாக இருக்காதீங்க. இயல்பாகுங்க, சரளமாகுங்க, எளிமையாகுங்க. உங்களுக்கு வசதி இருக்கலாம், வாய்ப்பு இருக்கலாம், கல்வி இருக்கலாம், அதிகாரம் இருக்கலாம், ஆட்சி கூட இருக்கலாங்க. நீங்க அடங்கி இருக்கணும். அப்பதான் நீங்க அல்லாஹ்வின் தூதருடைய உண்மையான ஒரு ரசூலுல்லாவை பின்பற்றக்கூடிய ஒரு உம்மத்தை சேர்ந்தவராக இருப்பீர்கள். அதுக்கு பிறகு ரசூலுல்லா குலூமின் ஹவாலைஹா, சாப்பிட்றீங்களா? ஆடை சாப்பிட்றீங்க, சாப்பிடும்போது அதனுடைய ஓரங்களில் இருந்து சாப்பிடுங்கள். வதஅவு திர்வதஹா, அதனுடைய நடுப்பகுதியை விட்டுட்டு ஓரத்தால சாப்பிடுங்க. யுபாரிக் ஃபீஹா, அப்போது உங்களுக்கு பரக்கத் செய்யப்படும். இது சஹான் முறை உண்டு. சஹான்ல சாப்பிடும்போது அச்சார் எடுக்கணும் வேண்டி நடுவில் கையை போட்டக்கூடாது. ஆனால் நம்மாக்கள் உள்ள கறி புளி எல்லாத்தையும் நடுவில் தான் கொட்டுவான். என்ன பண்ணணும்? நடுவில் தான் கொட்டுவான். அது கொட்டும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? ஒரு ஓரத்தால் எடுக்கணும். அடுத்தவண்ட கறியை புடுங்குற மாதிரி கை போயிடக்கூடாது, அங்கேயும் இங்கேயுமா கை போயிடக்கூடாது. ஓரத்தால் சாப்பிடுங்க. நம்ம மைண்ட் வாய்ஸ் இப்போ சொல்லும், நம்ம ஓரத்தால் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணால் சஹன்ல எதுதான் மிஞ்ச போகுதோ தெரியாதுண்டு. கிடைக்கிறதுல அல்லாஹ் பரக்கத் செய்வான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யுபாரிக் ஃபீஹா, உங்களுக்கு அதிலே பரக்கத் செய்யப்படும். அதனால கிடைக்கிறத வச்சு நீங்க சாப்பிடுங்க என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்துக்கு வழிகாட்டுறாங்க. இதுதாங்க அல்லாஹ்வின் தூதர். அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கை வரலாறை நீங்க வாசிக்க வாசிக்க உங்களுடைய கண்கள் கண்ணீர் வடிக்கும். என்ன இது சாத்தியமே இல்லை. உண்மையிலே ஒரு சாதாரண ஒரு கிராம சேவகர்கிட்ட பந்தாவை பாருங்க. ஒரு அரசு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராம சேவகரை விடுங்க, ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கிற அட்டெண்டன்ட் இருப்பானே, இந்த ட்ரோலியை வச்சு தள்ளுவான், அவன்கிட்ட பந்தாவை பார்க்கணுமே. அவன் தான் நாட்டோட ஜனாதிபதி மாதிரி நடந்து கொள்வான். ஒரு அரசு சிடிவி பஸ்ஸில் கண்டக்டரை பாருங்க, இவங்க படுத்துகிற பாடுல எப்படிதான் நீங்கள்லாம் எப்படிதான் மக்களுக்கு சேவை செய்வீங்க என்று நினைக்கிற அளவுக்கு இருக்குதா இல்லையா? ஆனால் ரசூலுல்லாவுடைய நிலை, ரசூல் ஒரு முறை ஹஜ்ஜுக்கு போடுறாங்க. போகிற நேரத்தில் அங்கே மக்கள் மத்தியில் தண்ணீர் விநியோகம் செய்யப்படுகிறது. ஜா இல சிகாயத்தி ஃபஸ்தஸ்கா, ரசூல்லா ஒரு தண்ணீர் பந்தல், தண்ணீர் பங்கிடப்படும் ஒரு இடத்துல ரசூல்லா போகிறாங்க, தண்ணீர் கேட்கிறார்கள். அந்த நேரத்தில் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ரசூலுல்லாவுடைய பெரிய தந்தை ஒருவர், அவர் உடனே தன்னுடைய மகனுக்கு யா ஃபலில் இத்ஹப் இலா உம்மிக ஃபஅதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி ஷராபின் மின் இந்திஹா, உங்களோட உம்மா கிட்ட போய் உடனே ரசூலுல்லாஹ்க்காக கொஞ்சம் தண்ணி எடுத்து வாங்க. ஏண்டா அவங்க மக்கள் இருக்கிறவங்க தானே. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணி கேட்டு வந்தோடனே பொதுமக்கள் தண்ணீர் பருகிற இடத்துல ரசூலுல்லாஹ் தண்ணீர் பருகிறது நல்லமில்லைன்னு நினைக்கிறாங்க. உடனே வீட்டிலிருந்து தனியாக ஸ்பெஷலாக தண்ணி, ஒரு ஜூஸ் எல்லாம் கிடையாது, டீ எல்லாம் கிடையாது, காஃபி கிடையாது, சாதாரண தண்ணீர் கொண்டு வர சொல்லி உத்தரவிடுகிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அது வேணாம், இஸ்கி, உங்ககிட்ட இருக்கிறத கொடு, உங்ககிட்ட இருக்கிறத கொடு என்று சொல்றாங்க. அப்போ அவர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ் இன்னஹும் யஜ்அலூன ஐதியஹும் ஃபீஹி, மக்கள் இந்த தண்ணியில் அவங்களோட கையை போட்டு இருக்கிறாங்களே, அழுக்காகி இருக்குமே, அது உங்களுக்கு கொடுக்கலாமா? அப்ப அடுத்த மக்களுக்கு கொடுப்பீங்களா? மக்கள்கிட்ட கை போட்டா தண்ணீர் அழுக்காகினா அது அடுத்தவங்களுக்கு தானே கொடுக்க கூடாது, எனக்கு மட்டும் கொடுக்க கூடாது. சரி, இஸ்கி, இந்த தண்ணியே தான்றாங்க. அந்த தண்ணீரே ரசூலுல்லாவுக்கு வழங்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ் அதை பருகுகிறார்கள். பிறகு ஜம்சம் கிணறுக்கு அருகில் செல்கிறார்கள். செல்லும் பொழுது அங்கே ஜம்சம் கிணறில் பலரும் மக்களுக்காக நீர் இறைத்து கொண்டிருப்பது. அந்த நேரத்தில் ஜம்சம் கிணறு ஓப்பனா இருந்துச்சு. இன்னைக்கு ஜம்சம் கிணறு ஓப்பனா விட்டா என்ன செய்வாங்க நம்ம மக்கள்? அதுக்குள்ள நீச்சல் அடிச்சு கொண்டிருப்பாங்க. புனித நீர் என்று சொல்லி வெளியே வருவானா? போற 30 லட்சமும் அதுக்குள்ள குந்த ஆரம்பிச்சாருன்னு சொன்னா ஜம்சம் கிணற தேட வேண்டி வந்துடும். அந்த அளவுக்கு இருக்கிறதுனால அவன் மூடி விட்டுட்டான். உங்களுக்கு எல்லாம் காட்ட முடியாதுன்னு மூடி விட்டுட்டான். ரசூலோட காலத்தில் திறந்த நிலையில் இருக்குது. ஜம்சம் கிணறுக்கு அந்த நீர் இறைத்து கொண்டிருப்பதை பார்த்து சொல்றாங்க, தோழர்களே, எனக்கு ஆசையா இருக்குது இந்த ஜம்சம் கிணத்துக்குள்ள இறங்கி நீங்கள் நீர் சுமப்பதை போன்று
நானும் ஒரு தோல் பையிலே நீர் சுமந்து கொண்டு அதை மக்களுக்கு விநியோகம் செய்வதற்கு எனக்கு ஆசையா இருக்குது. ஆனா நான் இறங்கினா நீங்க விலகிடுவீங்களே. நான் களத்துல இறங்கினு வைங்க, நீங்க அங்க ஓரமாகிடுவீங்க. அல்லாஹ்வின் தூதர் இறங்கிட்டாங்க, இடம் கொடு இடம் கொடு, அப்படி தூக்கவா இப்படி தூக்கவா, இந்த கூஜா அடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வருவாங்க. இந்த மாதிரி ஆகி இந்த பணி செய்ய முடியாமல் ஆகிவிடும் என்பதனால் நான் இறங்கவில்லை. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் செய்வது அமலுன் சாலிஹ், ஒரு நல்ல அமலாக இருக்கிறது, அதை தாராளமாக நீங்கள் செய்யுங்கள், கண்டினியூ பண்ணுங்கன்றாங்க. இதுல 2-3 விஷயத்தை கவனிக்கணும். முதலாவது பாயிண்ட் என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வின் தூதருடைய சரளமான நிலை. நானும் இறங்குவேன், ஒரு களமெண்டு வந்தா இறங்கணும் அப்பா. அது கிளீன் சூட்டெல்லாம் பார்க்கக்கூடாது. இந்த கிளீன் சூட்டு ஒயிட் அண்ட் ஒயிட்டா இருக்குது, ஒயிட் காலரா இருக்குது, அதுல எல்லாம் அழுக்கு களத்துல குதிச்சிடணும். அவன் தான் அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றுபவன். இரண்டாவது, நான் ஒரு விஷயத்துல இறங்க போறதுனால இன்னொருத்தர் ஒதுங்குற மாதிரி இருந்தா நான் அதுல இறங்கக்கூடாது. படிப்பனையா எடுக்கணுமா இல்லையா? நான் ஒரு காரியத்தில் ஈடுபட நினைக்கிறேன், நான் ஈடுபட போனா 4 பேர் அதை விரும்பாம ஒதுங்கிடுவாங்கன்ற மாதிரி ஒரு நிலை வருது. எதுக்கு நான் போய் மார்க்க விஷயம் இல்லை, உலக விஷயத்துல, அப்ப நான் ஒதுங்கிடணும். ரெண்டாவது. மூணாவது விஷயம் என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களோடு மக்களாக இருந்து அந்த பணியை ஆற்ற நேரத்தில் தண்ணீர் விநியோகிக்கும் அந்த பணி ஒரு மகத்தான பணியாக, ஒரு நல்ல அமலாக, குடிபானம் தேவைப்படுபவர்களுக்கு குடிக்க தண்ணீர் வழங்குவது. நீங்க ஒரு வீடு அமைக்கிறீங்களா, ஒரு சின்ன ஒரு புரிஞ்சு கொள்றதுக்காக ஒரு முக்கியமான ஒரு தெருவில் அமைக்கிறீங்கன்னு வைங்களே, பல பேர் நடமாடக்கூடிய ஒரு பெரிய பிரதான வீதியாக இருந்தால், ஒரு தெருவா இருந்தா வெளியில உள்ளவங்களுக்கு தண்ணீர் பருகக்கூடிய விதத்தில் ஒரு டெப்லைனை போட்டுருங்க. உங்களுக்கு பெருசா தண்ணி பில்லா வரப்போகுது? எல்லா நேரமும் லிட்டர் கணக்கில் தண்ணி அள்ளுவானா? இந்த மாதிரி பந்தல் அமைப்பது, தண்ணீர் பந்தல் அமைப்பது ஒரு மகத்தான காரியம். இதை நாங்கள் விளங்கி கொள்றோமா இல்லையா? இது எல்லாம் எப்போ நடக்குதுண்டா, ரசூலா ஹஜ்ஜு செய்ய வரும் பொழுது. ரசூலா எப்போ ஹஜ்ஜு செய்ய வர்றாங்கண்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றியை அடைந்து தான் ஹஜ்ஜு செய்ய வந்தார்கள். மொத்த அதிகாரமும் கைவசத்தில் வைத்துக்கொண்டு இந்த மகத்தான பணிகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்கிறார்கள். இந்த எளிமை, இந்த மக்களோடு மக்களாக வாழக்கூடிய நிலை, மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய நிலை, ஒரு சிறந்த பண்பாடு ஒரு ஆட்சி தலைவராக அல்லாஹ்வின் தூதரிடம் இருக்கிறது. இதை கண்டு வியப்படைங்க. எதுக்கு வியப்படைறீங்க? மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லாதவங்க ஏதோ பண்ணுவாங்க, கொஞ்சம் பந்தா காட்டுவாங்க. அதை காட்டின உடனே என்ன புரட்சி, என்ன புரட்சி. அல்லாஹ்வின் தூதரை நீங்கள் ஆய்வு செய்யுங்கள். அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையில ஊடுருவி அல்லாஹ்வின் தூதரின் வாழ்க்கையில நட்பண்புகளை பெற்றுக்கொண்டு அதை அமல்படுத்துங்க. ஒரு சிலர் முஸ்லிமோ முஸ்லிம் அல்லாதவர்களோ இதுல ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சா உண்மையிலே வியப்படைகிற விஷயம் தான், இல்லாம இல்லை. ஏண்டா காலாகாலத்துக்கு ஆட்சி செய்யக்கூடியவன் எல்லாம் இதை செய்யாம இருக்கும் பொழுது ஒருத்தன் செய்யறான்னு சொன்னா அதுல சந்தோஷம் வரத்தான் செய்யும், அது இயல்பானது. ஆனா அந்த சந்தோஷத்தோட நாங்க சுருங்கிடாம நாங்க எந்த சந்தோஷத்துக்கு போயிடணும்? அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையில் உள்ள அந்த பண்புகளை நம்முடைய வாழ்க்கையிலும் எடுத்து நாங்கள் அதை பின்பற்றி மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு இடத்துக்கு போகணும். வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலையை நம் அனைவருக்கும் ஏற்படுத்துவானாக என்று கூறிக்கொண்டு விடை பெறுகிறேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.